முறைகேடு தொடர்பாக இரண்டாவது நாளாக வெள்ளியன்று நிலத்தை பறிகொடுத்த போலீசார் புகார் மனு கொடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரை கிரானைட் முறைகேடு தொடர்பாக IAS அதிகாரி சகாயம் புதனன்று விசாரணையை துவக்கினார். வியாழனன்று பொதுமக்களிடம் புகார்களை பெற்றவர் தொடர்ந்து இரண்டாவது நாளாக வெள்ளியன்றும் புகார் மனுக்களை பெற்றார். அப்போது தங்களது நிலத்தை இழந்த போலீசார் புகார் மனு கொடுத்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. DIG சார் போலீஸுக்கு குழுக்கள் முறையில் இடம் வாங்கி கொடுத்தாங்க பிளாட். அதை நாங்கள் வீடு கட்டலாம்னு சொல்லி ஏற்பாடு பண்ண போகும்போது வீடு பூரா அந்த இடத்த பிளாட் பூராமே மறைஞ்சு கல்லுங்களையும் போட்டுருக்குன்னா அது கேட்டால் அந்த பக்கத்தில் கிரானைட் தயார் பண்ணுறவங்க இடத்த இது பண்ணிட்டாங்க. அப்புறம் நாங்கள் எங்களுக்கு இது ஒன்றும் செய்ய முடியாது டெவலப் ஆகுன்னு சொல்லி பக்கத்தில் விசாரிச்சல இடத்த வித்துட்டு இப்போ ஐயா ஸ்பெஷல் ஆபீஸரை பார்த்து மனு கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து அகில இந்திய வக்கீல் சங்கத்தினர் கனிமவள முறைகேடு சம்பந்தமான வழக்குகளை விசாரிக்க மண்டல அளவில் சிறப்பு நீதிமன்றங்களை அமைக்க வேண்டும் என கோரி மனு அளித்தனர். கனிம வள முறைகேடுகள் சம்பந்தமான வழக்குகளை விசாரிப்பதற்கு சிறப்பு நீதிமன்றம் அமைக்க வேண்டும் என வலியுறுத்தி உயர்நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்டுள்ள நீதிமன்ற ஆணையர் திரு சகாயம் IAS அவர்களிடம் இன்னைக்கு எங்கள் சங்கத்தின் சார்பில் மனு கொடுத்திருக்கோம். இதனிடையே IAS அதிகாரி சகாயம் தங்கியுள்ள அறையில் ஒட்டுக்கேட்பு கருவிகள் வைக்கப்பட்டுள்ளதாக கிடைத்த தகவலை தொடர்ந்து அவருக்கு தற்போது சர்க்கியூட் ஹவுஸின் கீழ்த்தளத்தில் அறை ஒதுக்கப்பட்டுள்ளது. ஒட்டுக்கேட்பு கருவி வைக்கப்பட்டுள்ளதாக கிடைத்த தகவல் குறித்து விசாரணை நடந்து வருகிறது.